என்னதான் நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ண மாட்டோம்னு வீராப்பா தெரிஞ்சாலும் நமக்கே தெரியாம நம்மளோட ஜாப்ஸை எல்லாத்தையும் இந்த ஏஐ கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் நம்ம தவிர்க்கவே முடியாத உண்மை. சரி, இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகுறதுக்கு கொஞ்சம் ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னாலும் அந்த ஏஐ பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா அதோட ஃப்ரீ ட்ரையல்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதை தாண்டியும் சரி பரவாயில்ல, போனா போது சப்ஸ்கிரிப்ஷன் தானே, நம்ம ஃபியூச்சரை விட இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியமா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை நம்மளோட ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணோம்னா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். என்டிஏ பிரீச். இதை பத்தி இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம யூஸ் பண்ற முக்காவாசி ஏஐ எல்லாமே கிளவுட்ல ரன் ஆகிற விஷயம் தான். அதாவது நம்மளோட சிஸ்டம்ல ரன் ஆகாம நம்மளோட ஃபுட்டேஜஸ் அங்க அப்லோட் பண்ணோம்னா எங்கேயோ இருக்கிறவனோட சர்வர்ல ரன் ஆகி அங்க ட்ரெயின் ஆகி அகைன் நம்மளுக்கு திருப்பி வரும். இதோட ஸ்டாப் ஆனாதான் பரவாயில்லையே. ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வைப்பான். நம்ம சப்மிட் பண்ற ஃபுட்டேஜஸ் அண்ட் கிளிப்ஸை அவன் எந்த விஷயத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி தான் அவனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பைத்தியக்காரன் போட்டு வச்சிருப்பான். இந்த ஒரு விஷயம் நம்மளோட ஃபில்ம் அண்ட் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கரெக்டான டேர்ம்ஸ் ஆன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன், நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருந்தா கூட உங்களோட பர்சனல் திங்ஸ் அவங்க எதுக்கு வேணா யூஸ் பண்றது கரெக்டான விஷயமா கண்டிப்பா இருக்காது, நீங்க அக்செப்ட் பண்ற வரை. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சப்போஸ் நீங்க ஒரு பெரிய ஸ்டாரோட ஃபிலிம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ப்ரீ ப்ரொடக்ஷனா இருக்கலாம், இல்ல போஸ்டா இருக்கலாம், ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுல இருக்கிற ஃபுட்டேஜஸை வந்து நீங்க ஒரு ஏஐக்கு வந்து அப்லோட் பண்ணி அதுல கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் பண்றீங்க. இன் கேஸ் அந்த பைத்தியக்காரன் அந்த ஒரு இமேஜஸை வச்சு அவனோட மாடலை ட்ரெயின் பண்ணி அவனை வேற இடத்துல இந்த ஃபுட்டேஜஸை ஷோகேஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு இந்த ஃபுட்டேஜஸை காட்டுறதே தப்பு. அதே நீங்க அப்லோட் பண்ணி அவன் வேற இடத்துல ஷோகேஸ் பண்ணி கடைசியா மாட்ட போறது யாருன்னு பாத்தீங்களா, நீங்க தான். சோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏஐ கிட்ட இந்த விஷயத்துல மாட்டிடாதீங்க. நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஏஐ வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். இதுக்கான சொல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான விஷயத்த நம்மளோட சிஸ்டம்லயே லோக்கலா ரன் பண்றது. அது எப்படி ப்ரோ நான் ரன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் வரும் கம்ஃபி யூஐ. கம்ஃபி யூஐ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃப்யூஷன் மாடல்ஸை ரன் பண்றதுக்காக இருக்கிற ஒன் ஆஃப் த நோட் பேஸ்ட் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இந்த கம்ஃபி யூஐ. நான் என்ன சொன்னேன்னு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ சிம்பிளா சொல்றேன். மல்டிபிள் ஏஐ மாடல்ஸை கம்பைன் பண்ணி ஒன்னா ரன் பண்றதுக்கு, ஆர் அந்த ஏஐ மாடல்ஸை கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, இல்ல அந்த ஏஐயோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் நம்மளோட ஓவரால் கண்ட்ரோலையும் எடுக்கிறதுக்காக இருக்கிற ஒன் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஒரு கம்ஃபி யூஐ. இது எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு நான் போக போக சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட இன்ஸ்டாலேஷன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோல மெயினா எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கம்ஃபி யூஐ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதோட பேசிக்கான இன்டர்ஃபேஸ் என்ன, ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜெனரேஷன் எப்படி அன்லிமிட்டடா நம்ம பண்றது. ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸோட அடுத்தடுத்த வீடியோல நான் கம்ஃபி யூஐ பத்தி இன்னும் டெப்தா உங்களுக்கு சொல்றேன். நிறைய விஷயம் இந்த கம்ஃபி யூஐ வச்சு பண்ண முடியும். டிஏஜிங் பண்ண முடியும், ரோட்டோ பண்ண முடியும், இன்பெயிண்டிங் பண்ண முடியும், நிறைய விஷயம் கம்ஃபி யூஐ வச்சு பண்ணலாம் கைஸ். ஏன் 3D மாடல் கூட ஜென்ரேட் பண்ண முடியும் கம்ஃபி யூஐ வச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் பத்தி போக போக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே நம்மளோட சேனலோட டிஸ்கார்ட் சர்வர் லிங்கையும் கொடுத்துருக்கேன், அங்கேயும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. கம்ஃபி யூஐ இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கம்ஃபி யூஐயோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், காசு செலவழிக்க தேவையில்லை. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா கிட்டப்ல இருக்க கம்ஃபி யூஐயோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. என்னென்ன மாடல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஷார்ட் கட்ஸ் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இன்ஸ்டாலேஷன் கைடு வந்துருக்கும். ஸோ விண்டோஸ் NVIDIA கார்டு வச்சிருந்தீங்கன்னா டேரக்ட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இப்பயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் வேற ஏதாச்சும் சிஸ்டம் வச்சிருக்கீங்க, லினக்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லை மேக் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வர வர உங்களுக்கான எல்லா இன்ஸ்டாலேஷன் கைடுமே கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் தான். ஸோ இந்த டைரக்ட் டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ஃபி வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டவுன்லோட் ஆன ஃபைலை நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு கம்ஃபி இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷன் கேட்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணாலே போதும். கம்ஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்ஸ்டாலேஷன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான இன்ஸ்டாலேஷன் அது இது பண்ணலாம் தேவையில்லை. கங்க்ராச்சுலேஷன், கம்ஃபி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், கம்ஃபி வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். ஸோ இது 3வது டேப் பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். ரன் CPU அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட யூஸே எடுக்காம டேரெக்டாக ப்ராசஸரோட பவர்லேயே வந்து கம்ஃபியூ வந்து ரன் ஆகும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா, அது NVIDIA கார்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் ரன் ஆகிற கம்ஃபியூ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இதோட சிஸ்டம் ஸ்பெக் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, ஒரு 8லேருந்து 16 GB கார்டு இருந்தால் வந்து அது நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 8 இருந்தால் நார்மலாக ரன் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB கார்டு தான். டீசெண்டாக ரன் ஆகும். ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்காது. 4 GBக்கு கீழே போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்காண்டி மினிமம் ஒரு 4 GB கார்டு இருந்தால் ஓரளவுக்கு உங்களால் ரன் பண்ண முடியும். இதுதான் கம்ஃபியூஐயோட ஒரு அழகான இன்டர்ஃபேஸ். லேயர் பேஸ்டு சாஃப்ட்வேர்லேருந்து வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். யாரும் பயப்படாதீங்க. மற்ற இன்டர்ஃபேஸை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு கண்ணை உறுத்துற மாதிரி ரன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த ஒரு ஏஐ மாடல்ஸும் இப்போதைக்கு இல்லை. ஸோ இதில் இப்போ என்ன எரர்னு அதுவே காட்டுது பார்த்தீங்களா? ஸோ லோட் செக் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எரர் காட்டுது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏஐ மாடல்ஸே கிடையாது. ஏஐ மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி என்கிட்ட கொடு. அப்போனா தான் அந்த மாடலை பேஸாக வச்சு நீ கேட்குற இமேஜை வந்து நான் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நம்மளுக்கு எரர் காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஐ மாடலை டவுன்லோட் பண்ணணும். அது எங்கே போய் நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி சிவிட்டா ஏஐ ஓப்பன் பண்ணிட்டு மாடல்ஸ் கிளிக் பண்ணுங்க. மாடல்ஸ் கிட்ட போயிட்டு அடுத்து ஃபில்டர்ஸில் வந்து ஒரு இயர் கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ செக் பாயிண்ட்ஸ் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ செக் பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு செக் பாயிண்ட்ஸோட டைப் ஆல்லே இருக்கட்டும். ஸோ சேஃப் டென்சார் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், யாரும் கண்ட ஏஐ மாடல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. நல்ல ரேட்டிங் அண்ட் நல்ல ரீச் இருக்கிற ஏஐ மாடல்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணுங்க. இது மூலியமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் இந்த விஷயத்துல மட்டும் உஷாரா இருந்துக்கங்க, அப்புறம் கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. ஸோ சேஃப் டென்சாரை கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற பேஸ் மாடல்ஸ். இதில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஏஐ மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா SDXL, அப்புறம் SD1.5 இதெல்லாம். இப்போ உங்ககிட்ட நல்ல ஸ்பெக் இருக்கிற சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா SDXL போகலாம். இது வந்து கொஞ்சம் ஹெவியான மாடல், அதே மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள்கிட்ட ஒரு மீடியமான சிஸ்டம் தான் இருக்குன்னா SD1.5 போங்க. இது வந்து ஒரு டீசென்டான ரிசல்ட் கிடைக்கும். டீசென்ட் சொல்ல முடியாது, இதுவே நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். நல்ல எஃபிஷியன்டான டைம்லையுமே கிடைக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கனாலே இந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதிலே காட்டும். ரெப்யூட்டேஷனே இல்லாத கிரியேட்டர்ஸ் கிட்ட இருந்து மாடல் டவுன்லோட் பண்ணாதீங்க. அது வந்து கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும், அது மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பேஸ் மாடல் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நீங்க மல்டிபிள் ஏஐ மாடல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஒன்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அதோட பேஸ் மாடல் வந்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து ரன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட பேஸ் மாடல் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இதை பற்றி நீங்கள் ரொம்ப இப்போதைக்கு குழம்ப தேவையில்லை. இப்போதைக்கு இது சேமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி சொல்லும். ஒரு டெம்பரவரி ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஏஐக்கு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம டவுன்லோட் பண்ண மாடல் எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபியூவோட செக் பாயிண்ட் ஃபோல்டருக்குள்ளே போடணும். அது போட்டால் மட்டும்தான் கம்ஃபியூ வந்து அதை லொக்கேட் பண்ணும். ஸோ கம்ஃபியூ ஓப்பன் பண்ணிவிட்டு மாடல்ஸ்குள்ளே போனீங்கன்னா செக் பாயிண்ட்ஸ்னு வரும். ஸோ செக் பாயிண்ட்ஸுக்குள்ளே இங்கே பார்த்தீங்களா புட் செக் பாயிண்ட்ஸ் ஏர்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட செக் பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம்னா கம்ஃபியூ வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா அகைன் வராது, கண்டிப்பாக வராது. ஏன் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்கே எடிட்டில் போயிட்டு ரெஃப்ரெஷ் நோ டெஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ அகைன் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஏஐ மாடல் வந்து இங்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் பற்றி நான் போக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ரன் கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ ஏன்னா பாசிட்டிவ் ப்ராம்ப்ட் இருக்குது, நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டும் இருக்குது, மாடலும் இருக்குது. ஸோ இப்போ ரன் ஆகுது, பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம கொடுத்த இதுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஓகே, நான் ப்ளூ ஐஸ் கேட்டேன், ப்ரௌன் ஐஸ் வந்திருக்கு. பரவாயில்ல, ரிசல்ட் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா இதில் வந்து ப்ராம்ப்டிங் வந்து கொஞ்சம் நம்ம லென்த்தியான ப்ராம்ப்டிங் கொடுக்கணும், டீட்டெயில்டாக. நான் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு இந்த ரிசல்ட் வந்து ஓகே. ஸோ இதை நான் இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்தே சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நார்மலாக எப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கனாவோ இல்லை டேபை கிளிக் பண்ணாவோ நோட் கிராஃப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இது வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு செக் பாயிண்ட் லோட் பண்ணணும். ஸோ லோட் செக் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஐ மாடலை லோட் பண்ணுறதுக்காக ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது என்ன, ஒரே ஒரு ஏஐ மாடல். ஸோ அந்த ஏஐ மாடல் டிஃபால்ட்டாக லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து எப்படி அடுத்து எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஹெவியாக சொல்கிறேன்.
ஸோ நீங்க அதை வந்து இங்க டபுள் கிளிக் பண்ணி எந்த நோடு வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். ஆனா அதுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, இங்க மாடல்ல இருந்து இப்படி இங்க டிராக் பண்ணி டிராப் பண்ணீங்கனாலே அடுத்து என்ன மாடல் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கு சிம்பிளா இந்த இடத்துலயே வந்துடும். ஸோ இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா என்னென்ன இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் காட்டுது. ஸோ நீங்க கேஸ் சாம்பிளர் அப்படிங்கிறது என்னன்னா மெயினான கண்ட்ரோலிங் யூனிட்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஏஐ மாடல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கேஸ் சாம்பிளர். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேஸ் சாம்பிளருக்கு மொத்தம் 4 இன்புட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ மொதல் இன்புட் பாத்தீங்கன்னா மாடல், நம்ம எந்த ஏ மாடல் வந்து செக் பாயிண்டா வைக்கிறோமோ அந்த மாடல் இன்புட். அடுத்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இது என்னடா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கிளிப் இருக்கே, இந்த கிளிப் அண்ட் பாசிட்டிவ் கனெக்ட் ஆகுமா ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கனெக்ட் ஆகாது. ஏன்னா இது ரெண்டுமே வேற வேற கலர். இந்த கலர் என்ன இருக்கோ அதுக்கான இன்புட்ஸ் தான் இந்த இடத்துல ஜாயின் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க என்ன மாடல் வரணும்னு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. டபுள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல தேடி நீங்களாம் சூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ இந்த இதை ப்ரெஸ் பண்ணி நீங்க அப்படி டிராக் பண்ணீங்கனாலே அந்த நோட் கூட கனெக்ட் ஆகிற நோடு எல்லாமே அதிலே காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் என்கோடர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்க்கும் சேம் இதே டெக்ஸ்ட் என்கோடர் தான் வரும். நம்ம இப்படி திருப்பி இங்க டெக்ஸ்ட் என்கோடர் இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் சரிதான், இல்ல இதை காப்பி பண்ணி இங்க நீங்க பேஸ்ட் பண்ணீங்கனாலும் சரிதான், ஆர் நீங்க மற்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆல்ட்டை பிடிச்சி டிராக் பண்ணீங்கனாலும் வரும். ஸோ அகெயின் நீங்க இங்க நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த பாக்ஸ் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்ன மாடல்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி வேணுமோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ்ல நீங்க என்ன என்டர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்ல என்ன வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்க என்டர் பண்ணணும். யூஸ்வலா ஆன்லைன்ல இருக்கிற ஏஐ மாடல்ஸ் வந்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப டீப் சீக் பாத்தீங்கன்னா சைனா ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து அது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் வந்து கொடுத்து வச்சிருந்தனால அது சைனா ரிலேட்டடான கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம அவாய்ட் பண்ணுது. இதே சாட் ஜிபிடி அப்புறம் மற்ற ஏஐ டூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பர்சனல் டேட்டாவை ஷேர் பண்ணாது, அப்புறம் நியூடிட்டி கண்டென்ட் தான் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் இதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம தான் ஃபீட் பண்ணணும், இதெல்லாம் கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல லேட்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஃப்யூஷன் மாடல்ஸ் எல்லாமே ஒரு நாய்ஸ்ல இருந்து தான் அதோட இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் கொடுக்கணும். இந்த பிக்சல் ரேஷியோல இருக்கிற நாய்ஸ்ல இருந்து நீங்க இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்பெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இமேஜோட ரேஷியோ வேணுமோ அந்த இமேஜோட ரேஷியோ வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இதை பத்தி டீட்டெயிலா நான் போக சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா யூஸ்வலா அதோட ரெக்கமெண்டேஷன்லாம் காட்டும். இதுல வந்து நீங்க இமேஜ் கொடுக்கலாம், நிறைய விஷயம் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்டி லேட்டன்ட் கொடுத்துக்கலாம். எம்டியா எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு நாய்ஸ் வந்து கொடுக்க போறோம். அது என்ன ரேஷியோல இருக்க போதோ அதை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். இப்போ 512 ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண போறோம். சேவ் இமேஜ். ஸோ சேவ் இமேஜ் இந்த இடத்துல டேட்டா ட்ரெயின் ஆகுது. டேட்டா ட்ரெயின் ஆனது நம்மளோட இமேஜில் வந்து சேவ் ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேட்டன்ட் டேட்டாவாக இருக்கும். இந்த லேட்டன்ட் டேட்டாவை நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் ஃபார்மேட்டாக நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணி லீவ் பண்ணீங்கனாலே விஏஇ டிகோடர்னு வரும். ஸோ இந்த விஏஇ டிகோடர்லாம் என்னன்னு உங்களுக்கு நான் போக போக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இந்த லேட்டன்ட் டேட்டாவை சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் டேட்டாவை கன்வெர்ட் பண்றது தான் இந்த விஏஇ டிகோடரோட வேலை. இந்த இமேஜை வந்து நீங்க இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கலாம் இன்னும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேஷனோட ஒரு பேசிக்கான இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் குழப்பறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேண்டமான இன்புட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெகட்டிவ் ப்ராம்ப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் மார்க்ஸ் அக்லி இந்த மாதிரி ஒரு 2 நெகட்டிவ் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் எந்த மாதிரி வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து டிஃபால்ட்டான வேல்யூ வந்து நான் இப்போ கே சாம்பிளர்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்ணி ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு எரர். என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிளிப் வந்து நம்ம இந்த இடத்துலையுமே கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு என்ன ஏஐ மாடல் யூஸ் பண்ணுறோமோ அதோட பேஸை வந்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதுதான் கம்ஃபியூவேல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் ஏதாவது மறந்தீங்கன்னாலும் அதுவே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் இப்போ ரன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து இது கொண்டு வந்திருக்கு. ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. நான் என்ன கேட்டிருந்தோனோ அதை ஓரளவுக்கு இது அச்சீவ் பண்ணிடுச்சு. ஏன் இப்படி பார்க்குறாரு? டோக்கியோ சிட்டி கேட்டிருந்தேன், பின்னாடி டோக்கியோ சிட்டி இருக்கு. நியான் கேட்டிருந்தேன், நியான் இருக்கு. ஒரு கார் இருக்கு. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்துருச்சு. ஒரு ஏஐ மாடலுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஃபால்ட் கே சாம்பிளர் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த செட்டிங்ஸில் வந்து அந்த ஏஐ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண சேம் பேஜுக்கே போயிட்டு இங்கே ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா
ஸோ இந்த ஏஐ மாடல்ஸை ரன் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு பெஸ்ட்டான கே சாம்பிளர் செட்டிங்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ஃபிவை வந்து நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தேன் கைஸ். நான் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே எப்படி இருக்கும் நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அப்போ நானும் 2-3 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் உட்காந்து அந்த ஒரு டைமில் என்னால் பார்க்க முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதான் நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த டிநாய்ஸ் வேல்யூ மற்ற இதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இது மட்டும் ஃபிக்ஸில் வச்சுட்டு ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் எந்த மாதிரி வருதுன்னு. ஸோ இப்போ நம்ம கே சாம்பிளர் மட்டும் சேஞ்ச் பண்ணதுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி என்ன லேட்டன்ட் கொடுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ்லேயே இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, நிறையா வரும். இதில் இவங்க கொடுத்துருக்க மாதிரி ரிசல்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ பட்டன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் என்ன ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணாங்க, என்ன சாம்பிளர் வேல்யூஸ் யூஸ் பண்ணாங்க, இது எல்லாமே இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்க கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ப்ராம்ப்ட், ஸோ தென் நெகட்டிவ் ப்ராம்ப்ட். வேற என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் வந்து 25 ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 25 ஸ்டெப்ஸ் வைக்கலாம். ஸோ தென் இதே தான் நம்மளும் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சீட் வேல்யூ இவங்க கொடுக்குற சேம் சீட் வேல்யூவே நம்மளுக்கு கொடுத்தோம்னா மேக்ஸிமம் இந்த ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல சீட் வேல்யூ இருக்கா. ஸோ இந்த அவங்க கொடுத்த சீட் வேல்யூ நம்ம வந்து பண்ணியாச்சு. தென் நம்ம போர்ட்ரேட்டாக வச்சுக்கலாம். போர்ட்ரேட்டாக வச்சுட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ரியலிஸ்டிக்கான ரிசல்ட்டே கிடைக்குது. ஸோ கம்ஃபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு நிறையா வேரியேஷன் வந்து கண்டுபிடிப்பீங்க. இந்த கே சாம்பிளர் வேல்யூஸ் எல்லாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. லேட்டன்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இங்கே நம்மளுக்கு ஏன் வந்து 2 இமேஜ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மாடல் வந்து ஒரு லிமிட்டட் ரெசல்யூஷன்ல தான் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசல்யூஷனுக்கு மேலே நம்ம இந்த ஏஐ மாடல் வந்து புஷ் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ ரெசல்யூஷனை கம்மி பண்ணிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ எந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டபுள் வரல. போன இதை விட இப்போ ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு டேட்டாவையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருக்க ஃபைனல் ரிசல்ட்டை வந்து பாதிக்கும். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக தான் நானும் இதை பற்றி லேர்ன் பண்ணிருக்கேன். நான் லேர்ன் பண்ண உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பண்ண முடியும். இதை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஸ்கார்ட் சர்வர் லிங்கையுமே நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண இமேஜஸை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. எப்படிலாம் இமேஜஸ் வந்து நீங்களும் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருங்க. முக்கியமான விஷயம் நெகட்டிவ் ப்ராம்ப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக போடுங்க. தப்பான விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்ன வேணால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன வேணால் இதில் ஜென்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் பார்த்து சூதானமாக யூஸ் பண்ணுங்க. ஏதாவது தப்பு பண்ணி மாட்டீங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்கிறாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நம்ம தமிழ் கம்யூனிட்டியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நானும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீடியோ பண்ணிருக்கேன். அப்போ தான் கண்டினியூஸாக என்னாலையும் வீடியோ பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.